பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆகிட்டு வர்றார். எப்பயுமே தலைவர்கள் வந்தா பத்திரிகை ஊடகங்கள் பின்தொடர்ந்து விடுவது வாடிக்கை. அப்போ பத்திரிகை எல்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க. முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகியிருக்கிறீங்க, முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு, the first press meet, முதலமைச்சர் ஆகி வராங்க, முதல் சந்திப்பு, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கிறாரு முதலமைச்சர். பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, அப்ப முதலமைச்சர் சொன்னது என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லை, கல்வி விழுக்காடு சதவீதம் கூடுதலாக இருந்தே ஆக வேண்டும். தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லை என்கிற நிலை தமிழகத்தில் கடைகோடி மனிதனுக்கு கூட அந்த கல்வி கிடைத்திட வேண்டும். அதுதான் முதலமைச்சர் சொல்லுகிற செய்தி என்று தமிழகத்திற்கு சொல்றார். அப்பொழுது கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றார். அந்த கடைகோடி மனிதனுக்கும் அந்த கல்வி கிடைக்க வேண்டும், அந்த கல்வி அறிவு முழுமையாக கிடைத்திட வேண்டும். அந்த கடைசி கடைகோடி மனிதன் கல்வி அறிவு பெற்றவனாக இந்த காமராஜர் கடைசியாக இருக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். என்ன அர்த்தம்? பெருந்தலைவர் காமராஜர் முதல் சந்திப்பில் தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய கல்வி திறந்த காமராஜர், அவர் சொன்ன முதல் வார்த்தை கல்வி அறிவு இல்லை என்கிற நிலையே தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அந்த கல்வி அறிவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த லாஸ்ட் மனிதன், கடைசி மனிதன் எழுத்தறிவில்லை என்கிற நிலையை ஒழித்து அனைவருக்கும் எழுத்தறிவு கிடைத்திருக்கிறது, அனைவருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது என்கிற நம்பிக்கை ஊட்டுகிற பொழுது அதில் கடைசி மனிதன் இந்த காமராஜரும் எழுத்தறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர் காமராஜர்